கொக்கட்டிச்சோலை தாந்தோன்றீஸ்வரர் கோயில் கிழக்கிழங்கை மட்டக்களப்பு மாவட்டத்தில் பட்டிப்படை பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட கொக்கட்டிச்சோலை எனும் இடத்தில் அமைந்துள்ளது. மட்டக்களப்பு நகரின் தெற்கு திசையில் சுமார் 13 கிலோமீட்டர் தூரத்தில் மட்டக்களப்பு வாவியின் மேற்குக்கரையை அடுத்து கொக்கட்டிச்சோலை என்னும் பதியில் இவ்வாலயம் அமைந்துள்ளது. கொக்கட்டி மரங்கள் செறிந்த சோலையாக இருந்த இடமாதலால் கொக்கட்டிச்சோலை எனும் பெயர் தோன்றலாயிற்று. கொக்கட்டி மரத்தின் கீழ் சுயம்பு வடிவமாக சிவன் எழுந்தருள் இருந்தமையினாலும் கொக்கட்டிச்சோலையில் தரம் அமைந்தமையினாலும் கொக்கட்டிச்சோலை தாந்தோன்றீஸ்வரர் ஆலயம் என இவ்வாலயம் பெயர் கொள்ளலாயிற்று. இவ்வாலயம் மட்டுமே சிவன் கோயிலாக தனியிட சிறப்பை பெறுகின்றது. கலிங்க ஓரிசா தேசத்திலிருந்து வந்து மண்முனை பிரதேசத்தை அரசாட்சி செய்து வந்தவளான கலிங்க தேசத்தரசன் குபசேனனுடைய புத்திரி உலகநாச்சியின் ஆட்சி காலத்தில் காடுகளை அழித்து கலதிகளாக மாற்றும் வேலை திட்டம் நடைபெற்றது. காடுகளை அழித்துக் கொண்டிருக்கும் அவ்வேளையில் வேடர்குல திடகன் என்பவன் கொக்கட்டி மரப்பொந்தொன்றில் தேன் இருப்பதை கண்டு கொக்கட்டி மரத்தை வெட்டிய வேலை அதிலிருந்து குருதி பெருக அதை கண்ட அவன் தனது உடையினால் வெட்டுவாயை கட்டிவிட்டு உலகநாச்சியிடம் செய்தியை கூறினான். உலகநாச்சியும் அந்த இடத்திற்கு சென்று பார்த்தபோது மரத்தடியில் ஒரு லிங்கம் இருந்தது. உலகநாச்சியார் அதனை சிவலிங்கம் என உணர்ந்து ஆலயம் அமைத்ததோடு வடநாட்டு கொள்ளடத்திலிருந்து பட்டர் மூவரை வரவழைத்து பூசை நிகழ்த்தினாள் என ஆலய வரலாறு கூறப்படுகின்றது. இவ்வாலய வரலாற்று சிறப்பினை கல்வெட்டுகள், புராண வரலாற்று ஏடுகள், வரலாற்று நூல்கள், கண்ண பரம்பரை கதைகள் ஆகியன சிறப்புரை எடுத்து அமைகின்றன. இவ்வாலயத்தில் உள்ள சிவலிங்கம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே வழிபட்டு வந்த லிங்கம் எனவும் அது கால ஓட்டத்தினால் மண்ணால் மூடப்பட்டதாகவும் இவ்வாலயம் கிபி 4ஆம் நூற்றாண்டிற்கு முன்பட்டதென்றும் தொல்பொருள் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். மேலும் இவ்வாலயம் குணக்கொண்டன், கலிங்கமாகன், விமல தர்மசூரியன், விக்கிரம இராஜசிங்கன் முதலிய மன்னர்களால் பரிபாலிக்கப்பெற்ற ஆலயம் என்பதையும் வரலாற்று ஏடுகளில் அறிய முடிகின்றது. இவ்வாலயத்தில் வருடாந்த உற்சவம் ஆவணி மாதத்தில் வருகின்ற வளர்பிரதமையும் உத்தர நட்சத்திரமும் கூடிய திருநாளில் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 15 நாட்கள் திருவிழாக்கள் நடத்தப்பட்டு இறுதி ஞாயிறு தேரோட்டமும் அன்றிரவு திருவேட்டையும் மறுநாள் காலை தீர்த்தோற்சவமும் இடம்பெற்று வருடாந்த உற்சவம் நிறைவடையும்.